ஏங்க நான் காண்பதெல்லாம் கனவா இல்ல நினைவான்னு தெரியல. எங்க சிஎஸ்கே வாங்க இப்படி ஏலத்துல எடுத்தது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பண்ணியிருக்காங்க இந்த மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே. என்ன பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினி ஆக்ஷன் அதாவது நடக்கப் போற ஐபிஎல் மார்ச் மாசம் நடக்கும் இல்லையா? 2026க்கான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேடல் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மினி ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட அணிகள் வந்து யார் யார் யாரை வாங்க போறாங்கன்றதெல்லாம் இருந்தது. ஸோ வந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா களத்துல குதிச்சுட்டாங்க சிஎஸ்கேன்னே சொல்லலாம். எஸ் கேம்ரோன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு வந்து நாங்க தூக்குறோம் பாருங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா ஆரம்பிச்சாங்க. மும்பை கிட்ட மிச்சம் இருக்கிறது 2 கோடி தான். ஆனா ஆரம்பிச்சது அவங்க தான். சும்மா ஆரம்பிச்சு விடுவோமே அப்படின்ற மாரி போச்சு. அப்படியே போய் பஞ்சாப் வந்தாங்க. அப்படியே போய் ராஜஸ்தானும், கொல்கத்தாவுக்கும் பயங்கரமா போட்டி போயிட்டு இருக்கும்போது 17வது கோடியில உள்ள வந்தாரு விநாயக் மகாதேவ்ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வராங்க. ஏங்க வழக்கமா நீங்க 16 கோடிய தாண்ட மாட்டீங்களேங்க. இவருக்கு என்ன இப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு 25 கோடி வரைக்கும் போயிருச்சு. அது வரைக்கும் போட்டி போட்டுருக்காங்க சிஎஸ்கே. ஆனா நம்ம சிஎஸ்கே கிட்ட பேலன்ஸ் இருந்தது என்னமோ 40 குரோர் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் கிட்ட 60 கோடி இருந்ததுனால அவங்க வாங்கிட்டாங்க. கேம்ரான் கிரீன் அதாவது ஃபாரின் பிளேயர் இவ்வளவு ரேட்டுக்கு அதிகமா போனது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் அப்படின்ற சாதனைய படைச்சுட்டாரு. சிஎஸ்கே யார வாங்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மேத்யூ ஷாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டான ஒரு 1,50 கோடியில வந்து வாங்குறோம் அப்படின்ற மாரி வாங்கிட்டாங்க. அது போக எங்களுக்கு சர்ப்ரைஸே என்னன்னா, அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 கோடியே 20 லட்சத்துக்கு 2 பேர் அதாவது வந்து இதுக்கு மட்டுமே நாங்க 28.40 லட்சம் செலவு பண்றோம்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கார்த்திக் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பீர் இவங்க 2 பேரும் அன்கேப்டு பிளேயர் சாதனை படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவ்வளவு ரேட்டுக்கு வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் போறாரு அப்படின்னா அது இவங்க 2 பேர் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க. அது சிஎஸ்கே தான் நிகழ்த்தி இருக்குது. ஏன் இவங்க 2 பேர் மேல இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைனா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட் ட்ரோஃபிலன்ற மாரி நியூஸ் வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, போன ஏலத்துல பயங்கரமா போன வெங்கடேஷ் ஐயர கொல்கத்தா கழட்டி விட்டுட்டு, ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, 7 கோடிக்கு நாங்க எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஆர்சிபி எடுத்துக்கிட்டாங்க அவர. அதுக்கப்புறம் முஸ்தபிர் ரஹ்மான கேகேஆர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிளேயர் ஷஃபிள் ஆயி அங்க இங்க போயிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நெறைய அப்டேட்ஸ் குடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.